Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு தாய்லாந்து மிஸ்ட்ரி ஹாரர் கதையா ரிலீஸ் ஆன பெனார் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா பாருங்க சப்டைட்டில் கிடைக்கவே இல்ல. ஒரு வழியா இன்னைக்கு தான் மாட்டுச்சா, அதனாலதான் கதையை உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். சத்தியமா மத்த படங்களை போல இதுல பேய்கள்லாம் காட்ட மாட்டாங்க. அதே டைம்ல கதையும் நல்லா பாக்குறதுக்கு விறுவிறுப்பா இருக்கும். என்ன கேட்டா 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வழக்கம் போலதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குனு உங்க செல்போனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கான விடுகதையில நன்றிக்கு வாளால் பதில் சொல்லுவான், கோபத்திற்கு வாயால் பதில் சொல்லுவான். அவன் யார் பார்க்கலாம். எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி ஓகே, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே சின்ன வாய்ஸ் கேக்குத. இந்த பூமி தாய் தான் நம்ம எல்லாரையும் இயற்கையும் உருவாக்குனாங்க. கோடை காலம் மழை காலத்தை போல தாய்லாந்து மக்கள் சூனிய காலத்தை பார்த்து பயந்தாங்க. முக்கியமா டிசம்பர் அப்புறம் ஜனவரி இந்த 2 மாதங்கள்ல இவ்வளவு நாளா அமைதியா இருந்த தீய மந்திரவாதிகள் தங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ சோதிக்க ஆரம்பிப்பாங்களாம். இதுல யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ பாவம் அந்த மக்கள் ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுவாங்களாம். இந்த வாய்ஸ் முடியக்கூடிய அதே டைம்ல தாய்லாந்துல இருக்க ஒரு பெரிய ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான காக்காக்கள் ரொம்ப விகாரமான சத்தத்தை எழுப்பினபடி கண்ணா பின்னான்னு பறந்து போக ஆரம்பிக்குது. இத பார்த்து மார்க்கெட்ல இருக்க ஒரு சில பேரு பயந்துகிட்டு கடையவே லாக் பண்ணிட்டானுங்க. அடுத்து இதே டைம்ல ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க. நீனாங்கிற பொண்ணுக்கு பிரசவ வலி. சோ இவங்க தான் டெலிவரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா வெளியில பறந்துகிட்டு இருந்த காக்காக்கள்ல ஒண்ணு வீட்டோட மேற்கூரையில வந்து அப்படி லைட்டா உட்காருது. காக்காவை பார்த்ததும் போதும் இந்த அம்மாவுக்கு லைட்டா பயம். அதே டைம்ல அந்த புள்ளத்தாச்சி லேடியான நீனாவுக்குமே பயங்கரமான வலியோட ஒரு குழந்தையும் பிறகுது. ஆனா பாருங்க பிரசவம் பார்த்த லேடிக்கு அப்பதான் பயமே அதிகமாகுது. ஏன்னா இவங்க குழந்தைய பெத்தெடுக்கும் போது தொப்புள் கொடிய கட் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப அந்த தொப்புள் கொடிய நீனாவோட வயித்துக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு சரசரன்னு திரும்ப உள்ள இழுக்குதுங்க. இத பார்த்து பயந்து அந்த தாய் கிழவி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு புரியாம அம்மாவான நீனாவும் லைட்டா எட்டி பார்க்கும் போது இப்ப பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது தொப்புள் கொடியவே லைட்டா கடிச்சு திங்கிற மாதிரி தெரியுது. அம்மா ஒரு பக்கத்துல மிரண்டு போக இன்னொரு பக்கத்துல அந்த பாட்டி அம்மா வெளியில ஓடி வந்திருப்பாங்க இல்லையா. அப்ப வீட்டை சுத்தி வட்டம் அடிச்ச ஆயிரக்கணக்கான காக்காக்கள் பொத்து பொத்துன்னு தரையில வந்து விழ ஆரம்பிக்குது. அப்படின்னா இது ஏதோ ஒரு கெட்ட சகுனத்துக்கான அறிகுறி போல. இங்க கட் பண்ணா அடுத்த 9 வருடங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த யாங் ஊருக்குள்ள இருக்க மார்க்கெட்டை காட்டுறாங்க. நீனா பெத்தெடுத்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த புள்ளைக்கு இப்ப 9 வயசு. ஒரு மூலையில பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறா. அதே மார்க்கெட் குள்ளதான் இந்த நீனாவும் ஒரு சில மீன்களை சமைச்சு மக்கள் கிட்ட வித்துட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா போன ஒரு புத்த குரு குழந்தையான ஹீரோனை பார்த்துட்டு, அட என்னம்மா தங்கம் இப்படி குப்பையில உட்கார்ந்து இருக்க, இந்தா கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி உணவை கொடுப்பாங்க. ஒரு பயத்தோடயே இவ்வளவு அதை வாங்கி கையில வச்சுப்பா. சரி உன்னோட பேர் என்ன? மன்னிச்சிருங்க எனக்கு யாரும் பேர் வைக்கல. அவ்வளவுதானே, சரி விடு, இன்னையில இருந்து உனக்கு நான் பெனார் அப்படிங்கிற பேரை வைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், மக்கள் உன்னை பாராட்டுவாங்கன்னு சொல்லி கையில ஒரு சின்ன கயிறை வச்சு மேலையும் கீழையும் தேய்ச்சி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, அந்த மாங்கு நெஞ்ச பிடிச்சபடி தொப்புன்னு கீழே விழுறாரு. அது மட்டும் கிடையாது, கருப்பு நிறத்துல ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோயினை தப்பா நினைக்கக்கூடிய ஊர் மக்கள் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா என்ன சொல்லுவானுங்க, நீ ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை, இந்த ஊருக்கே நீ ஒரு சாபக்கேடு அப்படி இப்படின்னு நிறைய தப்பான வார்த்தைகளை சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சொல்ல போனா பெத்த அம்மாவான நீனா கூட அப்படிதான் பேசிட்டு இருக்கா. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படமும் ஆரம்பிக்குது. அடுத்த சில வருடங்களுக்கு அப்புறமா பெனார காட்டுறாங்க. இப்ப இவ ஒரு பள்ளிக்கூடத்துல 12ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கா. முகத்துல வேற அம்மா போட்ட மாதிரி பருக்கள் இருக்கு. அப்ப சடனா வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்க்கும் போது நம்ம ஊர்கள்ல வாலிபால்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த தாய்லாந்துல காலை வச்சு வாலிபால் விளையாடிட்டு இருக்கிறானுங்க. இதுல ஆளு பார்க்க கியூட்டா இருக்கான் இல்லையா, இவனோட பேரு தாமு. சொல்ல போனா ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு கண்ணு. அப்படியே கேமராவும் திரும்ப ஒரு 3 அகராதி பைபிள்களை காட்டுறாங்க. இதுல நடுவுல நிக்கிறா பாத்தீங்களா, இவள ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஒன்னான ஒரு விஷயம், இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு பெரிய பணக்காரனோட பொண்ணு வேற, இவளுக்குமே இந்த தாமு மேல ஒரு கண்ணு. எப்படியாச்சும் இவனை உசார் பண்ணலாமேன்னு பிளான் போடும்போது சடனா அந்த இடத்துக்கு வந்த தாமுவோட ஃப்ரெண்டு கிம்ஜி, டே சூப்பரா விளையாடுறடா ஆச்சா புச்சான்னு ஆறாவரமா கத்திட்டு இருப்பா. இத பார்த்ததுமே போதும் இந்த கேடி பொண்ணுக்கு வயிறு எரியுது. மேட்ச முடிச்சிட்டு கிளம்பும் போது ஜூஸ குடுக்கலாமேன்னு கிம்ஜி பக்கத்துல போவா. அப்ப வேணும்னே கேடி பொண்ணு அவளோட காலை பிடிச்சு வாரி விடும் போது தொப்புன்னு புள்ள கீழே விழுந்துட்டா. உனக்கு எதுவும் ஆகல என்ன, நம்ம தாமு தான் தொட்டு தூக்குவான். கேடி பொண்ணுக்கு இத பார்த்து இன்னும் வயிறு எரியுது. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல,
இந்த தாமுவோட கண்ணத்துல ஒரு பெரிய சிலந்தி பூச்சி ஒண்ணு நிக்குது. படக்குன்னு இவ அதை கைய வச்சு தட்டி விட்டுட்டு காலை வச்சு மாங்குன்னு மிதிக்கிறா. ஆனா பாருங்க, மறுபடியும் அந்த கிம்ஜியோட உடம்புல ஒவ்வொரு சிலந்தி போச்சா உடம்புல அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிக்குது. ஒரு பயத்துல இவ்வளோ ஆரம்பத்துல அதை தட்டி விட்டாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல பயத்துல கண்ணா பின்னாடி உடம்பையே சொரிய ஆரம்பிக்கிறா. சொல்ல போனா ரத்தம் வர அளவுக்கு உடம்பு ஃபுல்லாவே பயங்கரமா காயமாயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த புள்ள மயங்கியே போயிட்டா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிம்ஜி இருக்கா இல்லையா, இவனோட பார்வைக்கு மட்டும்தான் அந்த சிலந்தி பூச்சிகள் எல்லாம் தெரியுது. மத்தபடி நார்மலா பாக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. அப்ப அந்த இடத்துக்கு வந்த இந்த பள்ளிக்கூடத்தோட வாத்தியாரும், டே தாமு, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, முதல்ல இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன. ரெண்டு பேரையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம பெண்ணாரும் மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஒருவேளை இவளுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ தெரியல. போக போக என்னங்கறத பாக்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பெண்ணார் தான் அம்மா சமைச்சு கொடுத்த உணவுகளை கொண்டு வந்து பக்கத்துல இருக்க கடைகள்ல விற்கலாமேன்னு கொண்டு போயிட்டு இருப்பா. அப்ப பெண்ணார பார்க்கக்கூடிய ஒரு சலூன் கடைக்காரி, அடச்சி கரும்பு முடிச்சவள, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு திட்டி விடுறா. நம்மளும் ரொம்ப அமைதியா பதிலே பேசாம சோகத்தோட தன்னோட அத்தை மாமா இருக்கக்கூடிய கடைக்கு வரா. சமைச்சு கொடுத்த உணவுகளுக்கான பணத்தை வாங்கிட்டு பெண்ணார் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அடுத்து இன்னொரு பக்கத்துல இந்த ஊருக்குள்ள இருக்க போலீஸ்காரன் பொண்ணான லூசிய காட்டுறாங்க. என்னதான் இந்த யாங் ஊருக்குள்ள இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிக்காம போனாலும் கூட லூசிக்கு பெண்ணார்னா அவ்வளவு இஷ்டம். சொல்ல போனா ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆசைக்காக ரெண்டு பேரும் அந்த கடைக்கார ஆள்கிட்ட போட்டோ எடுத்துட்டு கரெக்டா வெளியில வந்து பார்க்கும் போது ஒருத்தன் 3 பேரை போட்டு அடி நடிக்கிறான். இதையே தெரிஞ்சிருக்கும், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஏதோ பண பிரச்சனை போல அடி வாங்கின ஆளுங்க ஒரு கட்டு பணத்தை கொடுக்குறானுங்க. அதை கையில வாங்கிட்டு ஹீரோயினையும் நம்ம லூசியவும் அந்த பைபிள்ல பாக்குறாங்க. இந்த சின்ன கேப்ல அடி வாங்கின ஆளுங்கள்ல ஒருத்தன் கத்தி எடுத்து ஹீரோவையே குத்த பாக்குறான். நல்ல வேலை லைட்டா நகர்ந்ததால இவனோட இடுப்பு பகுதியில ஒரு சில சிராய்ப்பு காயங்கள் மட்டும்தான் ஏற்படுது. உடனே லூசியும் போலீஸ்னு கத்துவா. அவ்வளவுதான், அந்த கொலை பண்ண பார்த்த ஆளுங்க அந்த இடத்த விட்டு பயந்து ஓடியே போடுவானுங்க. ஆக்சுவலா இவங்க பண்ண உதவிக்காக ஹீரோ நன்றி சொல்லுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா, என்ன பண்ணார், நானும் என் அம்மா போலவே சாகணும்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, நீ பண்ண எதையும் நான் அவ்வளவு சீக்கிரமா மறக்க மாட்டேன். கட் பண்ண பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் பெண்ணாருக்கு குழந்தை பருவத்துல நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அப்ப ஒரு நாள் எதிர்ச்சியா அந்த ஹீரோவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பெண்ணாரும் அந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா அங்க இருந்த ஹீரோவோட அம்மா, அடியே சாபக்கேடு பிடிச்சவளே, எதுக்கடி ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு அந்த புள்ளைய போட்டு வலுக்கட்டாயமா தள்ளும் போது சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு கருப்பு விஷம் மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த அம்மா உடம்பு ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. மூச்சு கூட விட முடியாம திணறினபடி தொப்புடு கீழே விழுந்துருவாங்க. உடனே ஹீரோன்னு பாருங்க, படக்குன்னு அந்த அம்மாவோட கழுத்துல கைய வைக்கிறா. அடுத்த நிமிஷமே அந்த அம்மா உடம்புக்குள்ள இருக்க கருப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இவளோட கைகள் வழியா இவளோட கண்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. சடனா அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் அவனோட அப்பாவும் பெண்ணார தள்ளி விட்டு நடி பண்ணிட்டு இருக்க எங்க அம்மாவை முதல்ல இந்த இடத்த விட்டு போன்னு இவகிட்ட பயங்கரமா கத்தி விட்டுருவானுங்க. ஆக்சுவலா அந்த இன்சிடென்ட்லயே நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதாலதான் தன்னோட அம்மாவை இந்த பெண்ணார் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கிற கோவத்துல இவன் எப்ப பார்த்தாலுமே இவகிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான். அதுக்கப்புறமா லூசி கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பெண்ணாரோட அம்மா நீனா இருக்கா இல்லையா, வீட்டோட மாடியில ஒரு சின்ன ரிச்சுவல் பண்ற மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதுல ஒரு இறந்து போன குழந்தையோட சடலத்தை வச்சுக்கிட்டு ஏதோ பிளாக் மேஜிக் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. ஆனா ஏன் எதுக்குங்கிறது தெளிவா தெரியல. அதே டைம்ல உள்ள வந்த ஹீரோயின் லைட்டா மாடிக்கு வந்து எட்டி பார்க்கும் போது அம்மா கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு, செல்லம் நீ பயப்படாத, நானும் உன்கிட்ட வந்துடுறேன்னு தன்னை தானே குத்திக்கிட்டு சாகிற அளவுக்கு போயிடுவாங்க. நல்ல வேலையா அதுக்குள்ளேயே உள்ள வந்த ஹீரோயினும் கையில இருந்த கத்திய தள்ளி விட்டுட்டு, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீ என்ன தொடாத, ஒன்னாலதான் என் நிம்மதியே போச்சு, இன்னைக்கு நான் சாக முடியலனாலும் கூட கண்டிப்பா இன்னொரு நாள் நான் சாகத்தான் போறேன். இந்த மாதிரி கத்திட்டு அம்மா அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பெண்ணார் அங்க தொட்டியில வைக்கப்பட்ட இறந்து போன குழந்தை உடம்ப பார்த்துட்டு நேரா தன்னோட பெட்ல வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் கனவுல இவ ஒரு சில காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறா. அதுல ஒரு சில பேரு ஏதோ ஒரு சில ரிச்சுவலை பண்ற மாதிரியும் இந்த ரிச்சுவல்கெல்லாம் தலைவரா இருக்கக்கூடிய ஆளு தன்னோட நெஞ்சு பகுதியில ஒரு வித்தியாசமான டேட்டோவை போட்டிருக்க விஷயமும் தெரிய வருது. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சடங்கோட மைய பகுதியில பெண்ணாரோட அம்மா நீனா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவை உட்கார வச்சிருக்காங்க. முதுகு பகுதி ஃபுல்லாவே ரத்த காயங்களா இருக்கு. கூடவே அங்க வைக்கப்பட்டிருக்க சிலைக்கு 4 கைகள் இருக்கு. தலையில தங்க கவசம் இருக்கு. இத பாத்துட்டு இருக்கும் போது சடனா நீனா பெண்ணார திரும்பி பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் புள்ள பயந்தே போயிடுவா. கூடவே வயிறு வேற செமையா வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு புரியாம ட்ரெஸ்ஸ வலிக்கு பார்க்கும்போது அதுல ஒரு குழந்தையோட கைகளும் அதோட முகமும் தெரியுது. இத நினைச்சு பார்த்து பயத்தோடைய அந்த புள்ள டப்புன்னு கண்ண முழிக்கிறா. கட் பண்ணா காலையில விடியுது. பெண்ணார் இப்ப தன்னோட வீட்டுல இருந்து தன்னோட படகு எடுத்துக்கிட்டு லூசிய பாக்கலாமேன்னு வந்துட்டு இருக்கும் போது சடனா அங்க இருக்க கரைப்பகுதி ஃபுல்லாவே நிறைய போலீஸும் மக்களும் கூடி இருக்க விஷயம் தெரிய வருது. என்னன்னு கிட்ட வந்து கவனிக்கும் போது அங்க ஒரு மீன்பிடி தொழிலாளி இறந்து போயிருக்காரு. அதுவும் சாதாரணமா கிடையாது, அவரோட உடல் பகுதிகளில் பயங்கரமான காயம் இருக்கு.
ஏற்கனவே சொன்ன மாதிரி லூசியோட அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் ஆச்சே, அவர் தான் இந்த கேஸ் என்னன்னு விசாரிக்க வந்திருப்பாரு. சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது அந்த கரை பகுதியிலேயே ஏதோ பில்லி சோனியம்லாம் செய்யப்பட்ட மாதிரி ஒரு மீன் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே ஏட்டோ, சார் இது ஒரு பிளாக் மேஜிக்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஊருக்குள்ள இந்த வேலையை யார் பார்த்திருப்பாங்க? அப்ப இறந்து போன ஆளோட பொண்டாட்டியும் டக்குன்னு ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் இவதான் காரணம், இவளாலதான் என் புருஷன் இறந்து போயிருப்பான் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு சின்ன புள்ள மேல இன்ஸ்பெக்டரால கேஸ் போட முடியுமா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதனால பெனார அந்த இடத்தை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்பதான் லூசி கிட்ட பெனாரும் தான் பார்த்த அந்த கனவை பத்தி உண்மை ஒன்னா சொல்லுவா. ஏண்டி நீ கனவுல ஒரு ஆள் நெஞ்சு பகுதியில டேட்டோ இருக்க விஷயத்த பார்த்தல, அப்படின்னா அந்த டேட்டோவை எனக்கு ஒரு படமா வரைஞ்சு கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னா பெனார் அப்படியே அந்த படத்தை வரைஞ்சு கொடுக்குறா. அப்ப திடீர்னு அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. படக்குன்னு எழுந்து நிக்கும் போது இவ உட்கார்ந்த இடத்துலயும் ரத்தமா இருக்கு, கால் பகுதியிலையும் ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அப்படின்னா புள்ள வயசுக்கு வந்திருக்கா போல. உடனே லூசியும் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு மாத்திக்க ட்ரெஸ் அப்புறம் பேடெல்லாம் வாங்கி கொடுக்குறா. பெனார் நீ இங்கேயே வெயிட் பண்ண, உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னல, நான் போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு லூசி அங்க இருந்து நேரா கடைக்கு வரா. மாத்திரையை வாங்கிட்டு திரும்ப போகும்போது வழியில போலீஸ்கார நைனா லூசிய பாத்துட்டாரு. செல்லம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, என் ஃப்ரெண்டு கூட சும்மா கடைக்கு வந்தேன். சரி சரி வீட்டுக்கு பார்த்து போன்னு அனுப்பி வச்சிருவாரு. அப்ப எதிர்ச்சியா லூசியும் ஒரு ஆள் மேல டப்புன்னு இடிக்கிறா. இவ கையில இருந்த எல்லா திங்ஸுமே கீழே விழுந்துரும். முக்கியமா பெனார் வரைஞ்சு கொடுத்த டாட்டூ சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுவுமே கீழே விழுந்துருச்சு. இடிச்சாலும் பொறுமையா கீழே விழுந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பான். அப்பதான் லூசி கவனிக்கிறா, பெனார் வரைஞ்சு கொடுத்த டிராயிங் இருக்குல்ல, ஆக்சுவலா அதே மாதிரியே இந்த இடிச்ச ஆள் இருக்கான் இல்லையா, அவனோட நெஞ்சு பகுதியிலயும் டாட்டூ இருக்கு. ஆஹா, அப்படின்னா பெனார் கனவுல பார்த்த ஆளு உண்மையாவே இருக்கான் போல. உடனே இந்த விஷயத்தை பத்தி பெனார் கிட்ட சொல்லலான்னு சத்தமே போடாம பேப்பரை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு குடு குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல இடிச்ச ஆள் இருக்கா இல்லையா, அவன் கையில ஏதோ வித்தியாசமான பொருளை வச்சுக்கிட்டு ஒரு சில புரியாத வார்த்தைகளை மந்திரங்களா உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நொடியே நம்ம லூசிக்கு இவன் நடந்து போகக்கூடிய அந்த சின்ன சந்து பகுதியில இருந்த நிறைய பல்லி இருக்கு இல்லையா, அது கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஒரு கிட்டத்துல பயங்கரமா வாந்தி எடுக்கிறா. பார்த்தா அந்த வாந்தியில கூட ஒரு பல்லி இருக்குங்க. அதே இடத்துல வலியால கதறிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினும், லூசி உனக்கு என்னாச்சு? நான் உன் கூட இருக்கேன்னா. இவ லூசிய தொட்டதுமே லூசி உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தி இருக்கு இல்லையா, அது அப்படியே ஹீரோயின் உடம்புக்கு மாறுற மாதிரியும் தெரியுது. இப்ப நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நம்ம பெனார் நல்லவளா கெட்டவளாங்கிற கேள்வியே நமக்குள்ள வருது. அதே டைம்ல லூசியோட கண்ணு, காது, சதைன்னு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான பல்லிக்கள் அப்படியே வெளியில வருது. அதிகப்படியான ரத்தப்போக்கு வேற. இப்ப பெனார் கத்தக்கூடிய சவுண்ட கேட்டு போலீஸ்க்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உள்ள வந்த இன்ஸ்பெக்டரும் தான் பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்க விஷயத்த பார்த்த பெனார், நீ தான் என் பொண்ணை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டல, அசையாம ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில பெனாரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போடுவாரு. இப்ப என்னதான் லூசிய மருத்துவமனைக்கே கொண்டு போனாலும் கூட ரொம்பவே ரத்தப்போக்கானதால டாக்டர்ஸால கூட அவளை காப்பாத்த முடியல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை கையில கொடுப்பாங்க. அப்பதான் சந்தேகத்துல போலீஸும், சார் என் பொண்ணு எப்படி இறந்தா, அவளை எந்த விதமான ஆயுதத்துல அட்டாக் பண்ணாங்க? பதிலுக்கு டாக்டரும், இந்த பாருங்க நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன், ஆனா இத வெளிப்பக்கத்தின் வழியா யாரும் காயத்தை ஏற்படுத்தல. முதல் காயம் இந்த பொண்ணோட குடல் பகுதியில ஏற்பட்டிருக்கு. அப்புறம் நுரையீரல், கிட்னி, கணையம்னு ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கொடூரமான காயங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவாரு. இதை கேட்டு மிரண்டு போன போலீஸும் நேரா ஸ்டேஷனுக்கு வந்ததுமே பெனார அடைச்சு வச்சிருக்கக்கூடிய செல் கதவை திறந்து விட்ட, இந்த பாரு என் பொண்ணோட கழுத்தை நீ பிடிச்சிட்டு இருந்தா, ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நீ அவளை கொல்ல ட்ரை பண்ணலங்கிற விஷயம் தெரிய வந்திருக்க. அதனால நீ நல்லவன்லாம் நான் நம்ப மாட்டேன். இப்போதைக்கு உனக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லாம போனதால நான் உன்னை சும்மா விடுறேன். ஆனா கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டுவ. ரொம்பவே சோகத்தோட பெனார் இப்ப அந்த இடத்த விட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு வரா. உள்ள வந்ததுமே அந்த நீனாவை பாருங்க, ஏண்டி என்ன ஊருக்குள்ள போய் பிரச்சனையை கூட்டிட்டு இருக்கியா? ஏதோ ஒரு புள்ளிய உன் கையாலேயே கொண்டுட்டியாமே? ஆமா இல்லமா, என் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதனாலதான் அந்த லூசியோட அப்பாவே என்ன ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆஹா, இனிமே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நைட்ல நீ இனிமே எங்கேயும் போக கூடாதுன்னு ஒரு அறைக்குள்ள வச்சு நம்ம பெனார லாக் பண்ணிட்டாங்க. உண்மை சொல்லணும்னா ஹீரோனை அடைச்சு வச்சதுக்கான காரணம் இது கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீனாவுக்கு ஒரு அடையாளம் தெரியாத ஆள் மூலமா ஒரு லெட்டர் வந்திருக்கும். படிச்சு பார்க்கும்போது பெனார் ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டா, ரத்த நடுவு ஆரம்பிக்க போகுது. அதனால உன் பொண்ண நைட் நேரத்துல எங்கேயும் அனுப்பாத, வீட்லயே பாதுகாப்பா வச்சுக்கோன்னு போட்டிருக்கு. அதனாலதான் இந்த புள்ளைய அடைச்சு வச்சிருக்கா. ஆனா இந்த லெட்டர் கொடுத்த ஆள் யாரு? நீனா எதுக்காக யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உருவாகுது. கட் பண்ணா நேரம் போக முழு ரத்த நிலவு. அப்ப அறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க பெனாருக்கு ரொம்பவே அமானுஷமான சத்தங்கள் கேக்குது. ஒரு பயத்துல அம்மா கதவை தரங்க கதவை தரங்கன்னு கத்துறா, அழுறா. ஆனா நீனா திறக்கவே மாட்டேங்கிறா. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பெனார் உடம்புல
ஏதோ நெருப்பு வச்ச மாதிரி உடம்பு ஃபுல்லாவே பயங்கர காயமாகுது. வலி தாங்க முடியாம இவ்வளவு வெறி பிடிச்ச மாதிரி சொரிய ஆரம்பிக்கிறா. இது மூலமா அவ உடல்ல இருக்க தோல் பகுதி கூட கையோட அப்படியே கிழிஞ்சுக்கிட்டு வந்துடும். தன்னோட கோரமான உருவத்தை பார்த்த பினாரே ஒரு நிமிஷம் பயந்து மிரண்டு போயிடுவா. இன்னொரு பக்கத்துல லூசியோட அப்பா இறந்து போன தன் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் திரும்ப ஒன் பை ஒன்னா பாத்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் கனவுல பார்த்த அந்த டாட்டூ இருக்கு இல்லையா, அதை வரைஞ்சு கொடுத்திருப்பாளே அதே பேப்பர் தான். ஒருவேளை இப்ப நைனாவுக்கு என்ன தோணும், ஒருவேளை இந்த பேப்பர்ல இருக்க டிராயிங்க்கும் தன் பொண்ணோட இறப்புக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குமான்னு இவரு வேற ஆங்கிள் கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா காலையில விடுது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு போலாமேன்னு நல்லா டிப்டாப்பா கிளம்பி நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப பாருங்க மார்க்கெட்ல இருக்க ஒட்டுமொத்த பேருமே நம்ம ஹீரோயின் பக்கமா திரும்புறாங்க. என்னன்னு பார்த்தா எப்பவுமே முகம் ஃபுல்லா பருக்களோட பிச்சைக்காரனை போல சுத்திட்டு இருந்த ஹீரோயின் இப்ப ஆளு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா மாறிட்டா. இதனாலதான் ஊர் மக்களும் பள்ளிக்கூடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளவு அப்படியே வியந்து பாக்குறாங்க. நேரா கிளாஸுக்கு வந்தவ இறந்து போன லூசியோட டேபிள்ல ஒரு சில பூக்களை வச்சுட்டு அமைதியா இவ அங்க இருக்க டேபிள்ல உட்காந்துருவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது சடனா உள்ள வந்த தாமு, ஏய் என்ன முன்ன விட ரொம்ப அழகாயிட்ட, உன்னோட ஃப்ரெண்டு லூசி இறந்து போயிட்டால, ஆக்சுவலா அதனால எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? பண்ணலாமே, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ ஒரு பழமையான கோயிலுக்கு வரணும்னு தாமுவை கூட்டிக்கிட்டு ஒரு படகு மூலமா இவ கனவுல பார்த்த கோயில் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா அது இந்த ஊருக்குள்ளதான் இருக்கு போல. சோ இப்ப அந்த கோயிலுக்கு வராங்க. உடனே தாமுவும் இந்த பாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு சில புத்த குருக்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுத, ஆனா காலப்போக்குல அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தால இந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. எக்ஸாக்டா தான் கனவுல பார்த்த அதே சிலையும் அதோட நெஞ்சு பகுதியில இவ கனவுல பார்த்த அந்த டாட்டூ இருக்க விஷயத்த பார்த்த ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. அப்ப சடனா ஒளிஞ்சிருந்த கேடி பொண்ண அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு வெளியில வராங்க. என்னன்னு பார்த்தா இந்த தாமு இருக்கான் இல்லையா, இவன் சும்மா எல்லாம் இங்க வரல, இந்த கேடி பொண்ணு தான் வேணும்னே உள்ள போந்து, ஏப்பா நீ அந்த ஹீரோயின் கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறிய, நீ அவளை காதலிக்கிறியான்னு கேட்டிருக்கா. இல்லவே இல்லன்னு சத்தியம் பண்ணிருக்கான். அப்படின்னா நீ சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்றத நீ செஞ்சாகணும்னு ஹீரோனுக்கு உதவி பண்ற மாதிரி அப்படியே அவளை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த உண்மை தெரிஞ்சதுமே நம்ம பெனார் அங்க இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கேடி பொண்ணோட கூட்டாளிங்க அவளை வளைச்சு பிடிச்சு அதே இடத்துல அவளோட வாழ்க்கையை கூட அழிக்க ட்ரை பண்ணுவானுங்க. நல்ல வேலை அப்ப கரெக்டா அங்க வந்த ஹீரோவும் கேடி பொண்ணோட கூட்டாளிங்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சு பொழந்து கட்டி பெனார பாதுகாப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். ரொம்பவே பயந்து போன ஹீரோனும் உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி, எது தேங்க்ஸா, அவசரப்படாத, என் அம்மாவை கொன்ன குற்றத்துக்காக என்ன தவிர வேற யாரும் உன்னை தண்டிக்க கூடாது, அதனாலதான் இப்ப உன்னை காப்பாத்தன. கட் பண்ண பிளாஷ்பேக்ல இந்த கேடி பொண்ணு தாமு கிட்ட ஹீரோனை ஏமாத்தி கொண்டு வர சொல்லிருப்பால. ஆக்சுவலா இவங்க பேசின விஷயத்த எதிர்ச்சியா நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பான். அதனாலதான் ஹீரோனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவளுக்கு உதவி பண்ணலாமேன்னு இவனும் அந்த கோயிலுக்கு வந்திருப்பான். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோனுக்கு லூசி இருக்கா இல்லையா, அவ சொன்ன விஷயங்கள் பிளாஷ்பேக்கா தெரியுது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உன்னை துன்பப்படுத்துறாங்கன்னா அதுல இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா முதல்ல நீ பயம்னா என்னங்கறத காட்டியாகணும். அப்பதான் உன்னோட வழியில அவங்க வரமாட்டாங்க. இதை நினைச்சு பார்த்ததுமே அடுத்த நாள் காலையில கையில ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்தவ முதல்ல தன்னை ஏமாத்தன அந்த தாமு இருக்கா இல்லையா, அவனோட கையில ஒரு போடு. இத பார்த்து அந்த கேடி பொண்ணு தடுக்கலாமேன்னு பாப்பா. ஆனா அந்த புள்ளியும் தள்ளி விட்டு கத்திரிக்கோலை வச்சு மூஞ்சிலையும் ஒரு மார்க்க போட்டா. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா இந்த இடத்தை விட்டு படத்தோட ஆரம்பத்துல பார்த்த மாங்க் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க வந்திருக்கா. ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணிய வச்சுட்டு அதுல இந்த மாங்கு தன்னோட கால்களை வச்சதுமே, குருவே இந்த முறை இது ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு ஹீரோயின் அதே தண்ணியில கைய வைக்கும் போது மாஸ்டரோட கால் கட்டவரலுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு நிற கயிறு ஒண்ணு அப்படியே பொறுமையா வெளியில வருது. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர் வழியா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தியும் ஏறுற மாதிரியே தெரியுது. இங்க என்ன நடக்குதுங்கிற எதுவும் புரியாம ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம கேடி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்க சலூன்கார லேடி கிட்ட வந்திருக்கா. ஏன்னா இவளுக்கு பில்லி சொன்னிய மந்திரங்கள் எல்லாம் அத்துப்படி. உண்மையை சொல்ல போனா கிம்சி உடம்பு ஃபுல்லாவே சிலந்தி பூச்சிகள் ஓடுற மாதிரியான இல்லூஷன் வந்திருக்கும்ல, அதுக்கான காரணம் கூட இந்த சலூன்காரி தான். தாமு மேல இருக்க அளவுக்கு அதிகமான காதலாலதான் இந்த கேடி பொண்ணு பணம் கொடுத்து இந்த வேலையை பார்த்திருப்பா. இப்ப அதே மாதிரியே மறுபடியும் பணம் கொடுத்த ஹீரோயினோட கதையை முடிக்க சொல்லிருக்கா. சலூன்கார லேடியான டோரா ஒரு மந்திர மைய எடுத்து அங்க இருக்க பொம்மைக்கு மேல வச்சதுமே சடனா அதுக்கு இப்ப ஏதோ உயிர் வந்த மனுஷன் போல இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டா வீட்டுக்கு போற நேரம் பார்த்த மறைஞ்சிருந்த அவளை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தான் உயிரை காப்பாத்திக்கலாம்னு கையில ஒரு பட்டாக்கத்தை எடுத்த இவ அதை வெட்டி கொள்ளலாம்னு நினைப்பா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொம்மை ஹீரோயின் கழுத்தை துண்டாக்கலாமேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கதை முடிய போற நேரம் பார்த்த சடனா உள்ள வந்த இந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்க போட்டோகிராஃபர் ஒரு கம்பை வச்சு அந்த பொம்மையோட தலையவே அடிச்சு உடைச்சிட்டான். அப்பயும் டோரா விடாம அந்த பொம்மைக்குள்ள இருந்த தீய சக்திய அப்படியே ஹீரோயின் உடம்புக்கு மாத்தலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா மீசக்காரன் சும்மா கிடையாது. ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த தீய சக்தி எங்கெல்லாம் ஓடுதோ அந்த இடங்கள்லயே ஓங்கி மிதிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனுக்குள்ளயுமே ஏதோ ஒரு சில தீய சக்திக்கான பவர்ஸ் எல்லாம் இருக்கும் போல. அதனாலயும் என்னமோ ஒரு கட்டத்துக்கு மேல இங்க உதைக்கிற வேகத்துக்கு அந்த டோரா இருக்கு இல்லையா, அவனோட நெஞ்சு கூட்டு எலும்பை வெளியில வந்து பயப்புள்ள அதே இடத்துல இறந்து போயிடுவா. இந்த பக்கத்துல ஹீரோனை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த நீதா இருக்காங்க
இல்லையா, அவங்க சத்தம் கேட்டு குடுகுடுன்னு வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. இந்த மீசக்காரன் என்ன யோசிச்சானே தெரியலங்க. கையில ஒரு கம்பு எடுத்துட்டு, ஏண்டி நீனா, உங்ககிட்ட கொடுத்தது ஒரு சின்ன வேலை, அத கூட உன்னால ஒழுங்கா பார்க்க முடியலையான கம்ப வச்சு அந்த அம்மாவை போட்டு அடி அடி நடிக்கிறான். ஹீரோயின் எதுவும் புரியாம, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, என் அம்மாவை விட்டுருன்னு கெஞ்சுவா. அப்பதான் இந்த மீசக்காரன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க, இது உன்னோட அம்மாவா? கிடையவே கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை பெத்தெடுக்கிறது மட்டும்தான் இவளோட வேலை. ஏன் இத கூட அவ பணத்துக்காக மட்டும்தான் செஞ்சா. நீனா உன் வேலைக்கான மீதி பணத்தையும் தர, நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு காசை போடுவாரு. உள்ளுக்குள்ள ஒரு கில்ட்டோடைய நீனா அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கடையில மீசக்கார வேற நம்ம ஹீரோனை வளைச்சு பிடிச்சு, உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சதே பெரிய தப்பு, நீ இனிமே ஏன் கூட தான் இருந்தாகணும்னு அவளை வலுக்கட்டாயமா இழுக்கும் போது சடனா ஒரு கை வந்து அந்த மீசக்காரன் தோள்பட்டையிலேயே கத்திய வச்சு இறகுது. என்னன்னு பார்த்தா அது ஹீரோயினோட அம்மா நீனா. அவசர அவசரமா போட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க. இப்ப மீசக்காரன் வேற முழுசா சாகல இல்லையா, சோ மறுபடியும் கையில வித்தியாசமான ஒரு சின்ன கீ செயினை வச்சுக்கிட்டு இவன் இந்த பக்கத்துல மந்திரங்களை உச்சரிச்சதுமே போட்ல தப்பிக்க பார்த்த ஹீரோனுக்கும் நீனாவுக்கும் முன்னாடி ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் பறக்க ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, இதுல ஹீரோயின் உடம்புல ஒரு துளி காயம் கூட ஏற்படல. அதுவே நீனா உடம்ப அந்த வவ்வால்கள் அந்த சந்தலையா கிழிக்குது. ஏன் கழுத்துல காயம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா இறந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிர்பாராத நேரத்துல இந்த நீனாவோட ஃப்ரெண்டான அத்தான் சொல்லப்படக்கூடிய ஒரு லேடி ஆத்தங்கரையில இருந்து ஒரு சின்ன தூபத்தை போடுவாங்க. இந்த வாசத்தால துரத்தி வந்த வவ்வால்களும் அங்கிருந்து ஓடி போயிடும். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நீனா பின்னாரோட கையை பிடிச்சு, அத்தா இனிமே நீதான் இவளை பாத்துக்கணும், ஒரு அம்மாவா நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்க முடியல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நீனா இறந்து போயிடுவாங்க. இதே டைம்ல ஹீரோ இப்ப நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க தரையில ரத்தக்கரைகள் சிந்தி இருக்க விஷயத்த கவனிக்கிறான். போதாத குறைக்கு பின்னாடியே போலீஸ்காரங்க வராங்க. டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பெண்ணார பார்த்து பேசலாம்னு வந்தேன். ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மார்க்கெட்ல கடை வச்சிருக்க அந்த சலூன்கார பொண்ணு டோரா இருக்கால, அவ ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்கா. ஒருவேளை இந்த பிரச்சனைக்கும் காரணம் அந்த பெண்ணாரா இருக்கும் தான். அவளை பார்த்து விசாரிக்கலாம் நீங்க வந்தோம். தர ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு. சோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா ஹீரோனை தேடி பாக்குறாங்க. அப்பதான் இந்த அம்மா கரியான நீனா பண்ணி வச்சுட்டு போன ரிச்சுவல் இருக்கு இல்லையா, அதை கவனிக்கிறாங்க. கூடவே தொட்டில்ல இறந்து போன ஒரு குழந்தை இருக்க விஷயமும் தெரிய வருது. இப்போ வரைக்கும் இந்த குழந்தை யாரோடது என்னங்கறத தெளிவா காட்டல. கட் பண்ணா காலையில விடுது. நம்ம ஹீரோயின் இறந்து போன நீனாவை முறைப்படி அடக்கம் பண்ணிட்டு கூட இருக்க அத்தா சொல்லக்கூடிய கதைகளை கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த பாரு, உங்க அம்மா ஆரம்பத்துல ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, அவங்களுக்கு பாட்டு பாடுறதுன்னா அவ்வளவு உயிர். சோ தான் குடும்பத்தோட பேச்சையும் மீறி அவங்க இந்த யாங் ஊருக்குள்ள வந்தாங்க. ஆனா நினைச்ச மாதிரி அவங்களுக்கு தொழில் நல்லபடியா அமையல. அப்பதான் பணத்தோட தேவை அதிகமா இருந்ததால பில்லி சூனியங்களையும் மந்திரங்களையும் பண்ணக்கூடிய ஒரு கும்பல், உனக்கு அதிகமா பணம் கொடுக்குறேன், எங்களுக்காக ஒரு குழந்தைய பெத்து கூட டீல் பேசினாங்க. பணத்து மேல இருக்க ஆசையால நீனாவும் அவசரப்பட்டு சரின்னு சம்மதிச்சா. தோ உங்க அம்மா எனக்கு எழுதி வச்ச நிறைய லெட்டர்ஸ் இருக்கு, அதை நீயே படிச்சு பாருன்னு ஒரு லெட்டரை கையில கொடுக்கும் போது, அத்தா நான் பெண்ணார்கிட்ட ரொம்ப கோவமா சண்டை போட்டுட்டு இருக்கேன், அடிச்சிருக்கேன், சித்திரவதை பண்ணிருக்கேன். ஆனா ஒரு முறை கூட அவன் அந்த வெறுப்பை என்கிட்ட காட்டினதே கிடையாது. என்னோட ஆள் மனசுக்குள்ள அவ என்னோட பொண்ணுங்கிற பாசம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவ என்னை விட்டு பிரிஞ்சுதானே போகணும். அப்ப அவளுக்கும் வலி ஏற்படக்கூடாதுல்ல. அந்த காரணத்தால மட்டும்தான் நான் பெண்ணார்கிட்ட அதிகப்படியான விருப்பம் மட்டுமே காட்டிட்டு இருக்கேன். மத்தபடி அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமா எழுதி வச்சிருக்காங்க. இதை படிச்சுட்டு நம்ம பெண்ணார் ஒரு பக்கத்துல அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நீனாவோட வீட்டுல இருந்து எடுக்கப்பட்ட ரிச்சுவல் திங்ஸ் இருக்குல்ல, இப்ப அதை தூக்கிட்டு போலீஸ்காரனும் ஹீரோவும் பக்கத்துல இருக்க அந்த மாங்க பார்க்க வந்திருக்காங்க. இப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, நீனாவோட 2வது குழந்தை. ஒரு நிமிஷம் இருங்க, நீனாவுக்கு 2 குழந்தை பிறந்துச்சா? ஆமா, சரியா 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீனா கிட்ட பணத்தை கொடுத்த ஒரு சில தீய சக்தி டீமை சேர்ந்தவங்க நீனா கிட்ட பணத்தை கொடுத்து அவளோட வயித்துல தங்களோட கருவை உருவாக்கி இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு டெவில் கேங் இருக்குன்னு வச்சுப்போமே, அதோட தலைவனுக்கு அதிகப்படியான தீய சக்தி இருக்கும். சோ அந்த பவர்ஸ் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே வீணா போயிடும். தனக்கு அப்புறம் தன்னோட பவர்ஸ் ஒரு நல்ல ஆள்கிட்ட போகணும்ல, அந்த ஒரே காரணத்தாலேயே ஒரு கன்னி பெண் மூலமா ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவுக்குள்ள இவனுங்க தங்களோட பவர்ஸை மாத்தி விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைய தங்களோட வாரிசாவும் எடுத்துப்பாங்களாம். அதுக்காக தான் அந்த டெவில் கும்பல் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தாங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. டெவில் கும்பல் எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தைய, ஆனா விதியின் காரணமா அந்த ஆண் குழந்தை கருவுலயே இறந்து போயிடுச்சு. இது மூலமா கருவுல மூத்த குழந்தையா இருந்த நம்ம ஹீரோயினுக்குள்ள ஆண் குழந்தைக்கு போக வேண்டிய பவர்ஸ் எல்லாம் இவளுக்குள்ள வந்துருச்சு. சரியா 10 வருடங்களுக்கு முன்னாடி வீதிகள்ல ரத்தவாந்தி எடுத்து நான் மயங்கிட்டேன். அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு யாரோ பில்லி சோனிய மந்திரங்களை பயன்படுத்தி இருக்காங்கன்னு. சோ என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக பெண்ணார் அடிக்கடி இங்க வருவா. ஏன்னா அவளுக்குள்ள இருக்க பவர்ஸால ஒருத்தர் உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தியை மொத்தமா உறிஞ்சு தான் உடம்புக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்க முடியும். ஆனா அது மூலமா அவளுக்கு அதிகப்படியான வலியும் ஏற்படும். இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட அதை யாருக்கிட்டையும் வெளிக்காட்டினதே கிடையாது. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கக்கூடிய இதே டைம்ல மீசக்கார வீட்டுல இருந்து மந்திரங்களை ஓதிட்டு இருக்கான். அடுத்த நொடியே ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த அத்தா வீட்டை சுத்தி நிறைய காகங்கள் பறக்க ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் பெண்ணாரை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த மீசக்காரன் தான் மந்திரங்கள் மூலமா ஹீரோயின் கருவா
இருக்கும்போது கொடுக்கப்பட்ட பவர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அவன் திரும்ப உள்வாங்க ஆரம்பிக்கிறான். அப்ப கூட அத்தா சொல்லுவாங்க, வேணா அந்த பவர்ஸ் விட்டுரு, அப்பதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும்னு. ஆனா ஹீரோனை பாருங்களேன், நான் மட்டும் இந்த பவர்ஸ் எல்லாம் விட்டுட்டேன்னா அவங்க என்ன ஈஸியா கொன்றுவாங்க. நான் இவ்வளவு நாளா ஒரு நல்ல மனுஷியா வாழ ஆசைப்பட்டேன். ஆனா இந்த மக்களும் உலகமும் என்ன அரக்கனா பார்க்க தான் ஆசைப்படுறாங்கன்னா நான் அதுக்கும் தயாரா இருக்கேன்னு இவ ஒரு கத்துனதுமே வெளியில போன பவர்ஸ் எல்லாம் திரும்ப இவகிட்டயே வந்துருச்சு. இத பார்த்து கடுப்பான மீசக்காரன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு, பெனார் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு இங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது சடனா குறுக்க வந்த இந்த கேங்கோட மெயின் வில்ல, டே மீசா எங்க போற, வெயிட் பண்ண, நமக்கான நாள் வரும்போது அந்த பெனார் நம்மளை தேடி வருவா சரின்னு மீசக்காரனும் தான் முடிவுல இருந்து பின்வாங்கிடுவான். இதுக்கடையில அந்த மாங்க நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவை கொன்னது பெனார் கிடையாது, யாரோ ஒரு சிலர் உங்க அம்மா மேல சாபத்தை உருவாக்கி இருக்காங்க, அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உயிர் பறிக்கப்பட்டிருந்திருக்கு. இத பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோயின் அவங்க உடம்புல இருந்த தீய சக்தியை தனக்குள்ள ஏத்துக்கிட்டு அவங்கள காப்பாத்த தான் ட்ரை பண்ணா. ஆனா நீங்க தான் முட்டாள்தனமா அவசரப்பட்ட பெனார் மேல பழிய போட்டீங்க. இத பத்தி உங்க அப்பாவுக்கு கூட தெரியும், ஆனா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு மறைச்சிட்டாங்க. அடாச்ச, இவ்வளவு நாளா நம்ம பெனாரை தப்பா நினைச்சிட்டோமேன்னு ஹீரோவுக்குமே ஒரு பெரிய கில்ட் ஆகுத. நேரம் போக நைட் ஆகுத. இப்ப முன்ன விட ஹீரோனுக்கு தனக்குள்ள இருக்க பவர்ஸ எப்படி எல்லாம் பயன்படுத்தணுங்கிற விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு போகுது. சோ அந்த காரணத்தாலேயே தன்னை இவ்வளவு நாளா டார்ச்சர் பண்ண மக்களை அப்புறம் அந்த கேடி பொண்ணோட டீம்னு எல்லாரையுமே பழி வாங்கலாங்கிற எண்ணத்துக்கு வரா. இவ இந்த பக்கத்துல மந்திரங்களை உச்சரிக்கிறா, இன்னொரு பக்கத்துல அந்த கேடி பொண்ணு அப்புறம் தாமு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கசமசா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அந்த வேலையை முடிச்சிட்டு தாமு கிளம்பும் போது, ஏண்டா உண்மையை சொல்ல, நீ என்ன காதலிக்கிறியா, அப்படி இல்லன்னா அந்த பெனார காதலிக்கிறியா, என்னடி கேள்வி இது, எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். இருந்தாலும் பெனாரோட வீட்டுல போலீஸ்காரங்க ரத்த கரைகளை பார்த்தாங்க, அவ ஏதோ டார்க் மேஜிக் எல்லாம் பயன்படுத்துற மாதிரியும் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம மேல இருக்க கோவத்தால நம்மள அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்றது, காவலையே கிடையாது, அவளால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன் தெரியுமா, இதோ பாருன்னு கையில ஒரு சின்ன டப்பாவை காட்டி, இது கருப்பு நாயோட ரத்தம், இது என்கிட்ட இருக்க வரைக்கும் எந்த தீய சக்தியும் என் பக்கத்துல கூட நெருங்க முடியாத. அதுக்கப்புறமா வந்த தாமு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கேடி பொண்ணு திரும்ப தான் ரூமுக்கு வரும்போது உள்ள ஏற்கனவே ஹீரோயின் உட்கார்ந்து இருக்காங்க. உடனே பெட்டு கடியில இருக்க ரத்தத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல ஊத்தலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ளேயே தலைவி இவ உருவாக்கி வச்ச பில்லி சோனிய பொம்மையை எடுத்த அதோட கைய பிடிச்சு முறிக்கிறா, கழுத்தை பிடிச்சு நெருக்கிறா. அதுக்கேத்த மாதிரியே கேடி பொண்ணும் கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஒரு இடத்துல இறந்து போன டோரா இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல இறந்து போன டோரா இருக்கா இல்லையா, அவ முன்னாடி வந்து நிக்கிறா. கேடி பொண்ணோட தலைமுடிய பிடிச்சு ஒரு இழுப்பா பாருங்க, மண்டையோட சதையெல்லாம் பிஞ்சுக்கிட்டு முடி மட்டும் அப்படியே கையோட வந்துரும். இன்னொரு பக்கத்துல இது எதுவுமே தெரியாத தாமு அந்த போட்டோகிராஃபர் மீசக்காரர் இருக்கா இல்லையா, அவனை பார்த்து, சாரே எனக்கு அந்த கேடி பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதனால அவங்க அப்பா பெரிய பணக்காரன், அவனை வசியப்படுத்துற மாதிரி எனக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு கேட்பான். அப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மீசக்காரன் சந்தேகத்தின் பேர்ல மாடிக்கு வருவான். அப்ப இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோயினும் ஒரு கட்டையை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா பெனார் எப்படியும் ஒரு நாள் தன்னை தேடி வருவாங்கிற விஷயம் புரிஞ்சு மீசக்காரன் தான் உருவாக்குன சூனிய பொம்மையை வச்ச அதுல இருக்க கை அப்புறம் காலை உடைச்சதுமே இந்த பக்கத்துல இவ்வளவு வழியால கதறிக்கிட்டு இருக்கா. ஏண்டி உன்னால என்ன அவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியும்னு நினைச்சியா, நீ எல்லா மந்திரத்துல வெறும் கத்துக்குட்டி. இப்படி சொல்லும் போதே மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்திரிக்கோள் எடுத்த டப்புன்னு இந்த பயலோட கால்ல குத்திட்டா. இருந்தாலும் அந்த கத்திரிக்கோளை புடுங்கி போட்டுட்ட திரும்ப ஹீரோயின் பக்கமா வரும்போது தரையில படுத்து கிடந்தவ டப்புன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவா. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பின்பக்கத்துல இருந்து வந்த பெனார் கேடி பொண்ணு வீட்டுல இருந்து கொண்டு வந்த கருப்பு நாயோட ரத்தம் இருக்கு இல்லையா, அதை இவன் மேல ஊத்திட்டா. ஆக்சுவலா இந்த ரத்தம் யார் மேல பட்டாலும் சரி அவங்களால தங்களுக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தவே முடியாது. அப்புறம் என்ன, ஒரு கம்பு எடுத்து அடி அடி நடிக்கிறா. இதுக்கிடையில இந்த தாமு இருக்காலையா, அவனுக்கு மாடியில என்ன நடக்குதுங்கிறது தெளிவா புரியல. சோ ஒரு பயத்தோடயே இருக்கும் போது வாசல் கிட்ட நம்ம கேடி போட்டிருக்கா இல்லையா, அவ ரத்த காயங்களோட வந்து நிக்கிறா. டே அந்த ஹீரோயின் என்ன படாத பாடா படுத்திட்டாடா, முதல்ல என்ன காப்பாத்து, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவ கிட்ட வந்தது போதும் மண்டையில இருக்க காயத்தை பார்த்து இவனுக்கு பயம் வந்துருச்சு. நேரத்துக்கு ஹீரோயின் வேற வந்துட்டா. தனக்குள்ள இருக்க பவர்ஸ் வச்சு தப்பிக்க முடியாத மாதிரி ரெண்டு பேரையும் லாக் பண்ணிட்டா. அடுத்து இதே டைம்ல ஊருக்குள்ள இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 6 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில கேடி பொண்ணையும் தாமுவையும் ஒரு சேர்ல கட்டி போட்ட ஒரு இரும்பு கம்பி எடுத்து தாமுவோட கால் விரல்களை ஒன் பை ஒன்னா உடைக்க ஆரம்பிக்கிறா. எவ்வளவுதான் கத்தி கதறினாலும் கூட அதையெல்லாம் கேட்காம இரும்பு கம்பிகளை வச்சு ரெண்டு உடம்பையும் தைக்கிற மாதிரி கண்ணு காது மூக்கு கைகள்னு எல்லா இடத்துலயும் வளைச்சு வளைச்சு கட்டி விட்டா. சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா பள்ளிக்கூடத்துல ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள இருந்து பயங்கரமா நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு. சந்தேகத்துல வாத்தியாரும், யோ என்னையா இந்த அறைக்குள்ள இருந்து மட்டும் நாத்தம் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை பூனை ஏதாவது செத்து போச்சா என்ன, கதவு தர, உடனே
என்ன ஏதுன்னு பாக்கலான்னு இவனுங்க கிளாஸ் ரூம்குள்ள வந்ததுமே அல்லு விட்டுரும். ஏன் தெரியுமா, இந்த கேடி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஹீரோயின் ஏற்கனவே இந்த கிளாஸ் ரூம்குள்ள ரொம்ப கொடூரமா சேர்ல கட்டி போட்டு கொலை பண்ணி வச்சிருக்கா. அந்த நாத்தம் தான் பள்ளிக்கூடம் ஃபுல்லா மணக்குது. அடுத்து தூக்கத்தை விட்டு நம்ம ஹீரோ கண்ண முழிக்கிறான். அப்ப அவனுக்குமே ஏதோ ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. நேரத்துக்குன்னு அங்க வந்து இன்ஸ்பெக்டரும், டே தம்பி, நீ பெண்ணார பாத்தியா? இப்போ வரைக்கும் இல்ல, ஆனா என் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. சரிவா, என்ன ஏதுன்னு பாக்கலான்னு ஒவ்வொரு அறையா தேடும் போது அந்த மீசக்காரன் இருந்தாலையா, ஆக்சுவலா இப்ப அந்த பையில ஒரு அறைக்குள்ள வச்ச அவன் நெஞ்சு பகுதியில இருந்த சதையெல்லாம் கிழிச்சு குடலு குந்தாணி எல்லாம் வெளியில வர அளவுக்கு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கா. சரி, மீசக்காரன் சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட வீட்டுல இருக்கான். அப்ப மீசக்காரன் வீட்டுல யார் இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நேரா அங்க வந்தா நம்ம தாமுவும் கேடி பையனும் இறந்து போயிருக்க விஷயம் தெரிய வருது. எவ்வளவு தேடியும் பெனார் மட்டும் எங்க இருக்காங்கிற உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில வேற இந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் டார்க் மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்கணும்னு ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சிருப்பாங்க. ஊர்க்கார மக்கள் ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபங்க்ஷனை நல்லபடியா ஆரம்பிச்சுட்டு சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. இதுக்கடையில ஹீரோவும் போலீஸ்காரனும் கண்டிப்பா பெனார் இங்க வருவா, மக்களை பழிவாங்க நினைக்கிறா போலன்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல கூட்டத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆளுக்கு லைட்டா வாய் கொமட்ட ஆரம்பிக்குது. சரி, நம்ம சாப்பிட்டது என்னன்னு எடுத்து பார்த்தா அதுல அரைகுறையா ஒரு டாட்டூ தெரியுது. சோ இங்கதான் விஷயமே புரியுது. இறந்து போன அந்த மீசக்காரர் இருக்கா இல்லையா, அவரோட நெஞ்சு பகுதியில மட்டும் காயம் அதிகமா ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலா ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா, ஒரு மிஷினை வச்சு நெஞ்சு பகுதியில இருந்த சதையெல்லாம் தோண்டி எடுத்து அதை இந்த சாப்பாட்டோட கலந்து விட்டுருக்கா. அதை தெரியாம தான் இந்த பயலுங்க சாப்பிட்டானுங்க. அப்ப அங்க வந்து ஹீரோயினும் மந்திரங்களை உச்சரிக்கிறா. எவன் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டானோ அவங்க எல்லாருக்குமே பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். தன்னால முடிஞ்ச வரைக்கும் போலீஸ்காரன் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினை பார்த்த ஹீரோவும், பெண்ணார் நீ இப்படி எல்லாம் பண்ணாத, ஏன் பண்ணக்கூடாது, இந்த மக்கள் இன்னும் ஒரு அசிங்கமான மிருகத்தை போல பார்த்தாங்க. இப்ப இது என்னோட முறை, நான் பட்ட தண்டனைகளுக்கு இவங்களை நான் பழி வாங்குறேன், என் வழியை விட்டு விலகு, இல்லன்னா நான் உன்னையும் தண்டிப்பேன்னு சொல்லும் போது சடனா இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த வாத்தியார் பையன் உள்ள போந்து நின்னுகிட்டு இருந்த ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தியை அனுப்புறான். ஏண்டே, நானும் நல்லவனை போல நடிச்சா நீ என்கிட்டயே ஆட்டம் காட்டிட்டு இருக்கியா? இந்த பாரு, நீ சாகடிச்ச அந்த மீசக்காரர் இருக்கானே, அவனும் என்னோட ஆள் தான். சொல்ல போனா நான் தான் இந்த டெவில் குரூப்புக்கே தலைவன். ஒழுங்கா அவன் பவர்ஸை பயன்படுத்தாம என் கூட அமைதியா வந்தா இந்த ஹீரோ உயிர் பழப்பான், அப்படி இல்ல மொத்தமா கதையை முடிச்சிருவான். என்ன இருந்தாலும் ஹீரோ மேல ஒரு அக்கறை இருக்கு. சோ அதனாலயே ஹீரோயினும் அமைதியா அந்த வில்லன் கூட போயிடுவா. பட் இருந்தாலுமே வில்லன் அனுப்பி வச்ச தீய சக்தி அது இன்னும் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வயிறே வீங்கி கிட்டத்தட்ட வெடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. புத்தகுரு, நம்ம அத்தா, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோனை கூட்டிட்டு வந்தவல்ல அந்த கைவிடப்பட்ட கோயில் இருக்குல்ல, சோ அந்த இடத்துலயே அவளை சுத்தபத்தமா குளிப்பாட்டி ஏதோ ஒரு ரிச்சுவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா அந்த நீனாவுக்கு வயித்துல ஒரு கருவை கொடுத்த அந்த கருக்குள்ள பவர்ஸ வச்சிருப்பாங்கல்ல, இப்ப அதே மாதிரிதான் இந்த வில்லன் ஹீரோயின் கூட ஒண்ணு மொண்டுமா இருந்த தன்னோட பவர்ஸ அவளோட கருவுல வைக்க பாக்குறான். தனக்கு ஒரு வாரிசையும் கொண்டு வர பாக்குறான். முதல் முறையா அங்க கடவுளா இருக்கக்கூடிய சிலையோட தலைப்பகுதியை அப்படியே லைட்டா கலட்டும் போதுதான் தெரியுது, வெளிப்பக்கத்துல இருந்த அந்த சிலை ஒரு கடவுளை போல இருந்தாலும் கூட உள்பக்கத்துல வெறும் மண்டவோட மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இது ஒரு டெவில். இப்ப அந்த தலை கவசத்தை மாட்டின வில்லன் ஹீரோயின் கூட ஒன்று மண்டுமா இருக்கலாமே ட்ரை பண்ணும் போது இந்த பக்கத்துல அத்தா என்னதான் மந்திரங்களை ட்ரை பண்ணாலுமே அது வேலைக்கே ஆகல. அப்பதான் டக்குனு ஒரு ஐடியா, நீனாவுக்கு இறந்து போன ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, ஆக்சுவலா ஹீரோயினும் அந்த குழந்தையும் ஒன்னாதான் பிறந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இறந்து போன குழந்தைக்குள்ளயுமே தீய சக்தியோட ஒரு சின்ன பகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த குழந்தையோட தோல் பகுதியை மருந்தாக்கி அதை ஹீரோவோட வாய்க்குள்ள ஊத்தும் போது இவங்க கெஸ் பண்ண மாதிரியே அது ஒரு மருந்தா வேலை செஞ்ச இவன் உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தியை அப்படியே வாந்தியா எடுத்துருவான். அதுக்கப்புறமா ஹீரோவும் இந்த இடத்த விட்ட ஹீரோனை காப்பாத்தலான்னு போலீஸ்காரங்களை கூட்டிட்டு நேரா ரிச்சுவல் நடக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வரான். சரியான நேரத்துல உள்ள வந்த போலீஸ துப்பாக்கி வச்சு அங்க இருந்த ஒவ்வொருத்தனையும் சுட ஆரம்பிக்கிறான். உயிருக்கு பயந்து அங்க இங்கன்னு ஓடுவானுங்க. வில்லனும் சும்மா கிடையாது, என்ன உங்களால தடுக்க முடியாதுன்னு தான் பவர்ஸ வச்ச மறுபடியும் ஆயிரக்கணக்கான காக்காக்களை அங்க கொண்டு வருவான். ஆனா அத்தா இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா, அந்த அம்மாவுக்கும் ஒரு சில மந்திரங்கள் தெரியும். சோ பறந்து வந்த காக்காக்களை நொடி பொழுதுல எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. சரி, ஹீரோயினுக்கு ஒரு கருவை கொடுக்க முடியல, ஆனா அவளுக்குள்ள இருக்க பவர்ஸ நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் அதிகம் பவர் கிடைக்கும்னு தான் மாட்டியிருந்த ஹெல்மெட்டை இப்ப அந்த புள்ளையோட தலையில மாட்டி மந்திரங்களை உச்சரிக்கிறான். தடுக்க பார்த்த ஹீரோ வேற அடிக்கிறான். அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த பையனோட உடம்பு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த பக்கத்துல நம்ம அத்தா இறந்து போன குழந்தைய வச்சிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலா அது உடம்புல இருந்த மிச்சம் மீதி பவர்ஸ இந்த வில்லனுக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பாங்க. அது மூலமா தான் இந்த பயலோட உடம்பு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. சாக போறான்னு நினைச்சா அதான் கிடையாது. கடைசி நிமிஷத்துல மந்திரங்களை உச்சரிச்சு தரையில ஒரு அட்டி அடிச்சதுமே அந்த பக்கம் நம்ம அத்தா ஒரு பக்கத்துல பறந்து போறாங்க. இதே டைம்ல தலையில கவசத்தை மாட்டி இருந்த ஹீரோயினும் சுயநடுக்கு வந்து அதை கழட்டிடுவாங்க. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இடையில சண்டை போயிட்டு இருக்க இதை தனக்கு சாதகமாக்கனவ கையில ஒரு கூர்மையான கட்டை எடுக்கிறா. உடனே ஹீரோவும் என்ன பத்தி யோசிக்காத, கட்டையை வச்சு என்ன குத்த, கண்டிப்பா என் உடம்ப கிழிச்சுக்கிட்ட அந்த கட்டை பின்பக்கத்துல இருக்க வில்லனையும் காயப்படுத்தும். ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலுமே இதை தவிர வேற நல்ல ஐடியா கிடையாது. சோ மனச கல்லாக்கிட்ட இவளும் கட்டையை வச்சு குத்துவா. இது மூலமா பின்னாடி இருக்க வில்லனுக்குமே காயம் படுத.
சொல்லப்போனா அதே இடத்துல ரத்த போக்கால வில்ல இறந்து போயிடுவான். அப்ப ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ஐடியா. அவரோட நெஞ்சு பகுதியை கிழிச்சு உள்ள இருக்க இதயத்தை எடுத்துட்டா. அதோட விட்டா பரவாயில்லையே, அந்த இதயத்தையே தின்னவ நேரா அங்க இருக்க தீய கடவுள்கிட்ட மண்டிட்டு, அந்த வில்லனுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. நீங்க எனக்கு கொடுத்த இந்த பரிசை நான் திரும்ப உங்களுக்கே கொடுக்க ஆசைப்படுறேன். கூடவே இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் யாருக்கும் உங்களோட உதவி தேவையில்லைன்னு மொத்த பவர்ஸையும் இந்த கடவுள் சிலைக்கு அனுப்பிட்டு ஹீரோயின் அதே இடத்துல மயங்கிடுவா. அடுத்த சீன்லயே ஹீரோ கண்ணமுடிச்சு பாக்குறான். இப்ப அவன் மருத்துவமனையில இருக்கான். நல்ல வேலை, முக்கியமான உடல் உறுப்புகள்ல காயம் படல. அதனால உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. குணமானதுக்கு அப்புறமா நேரா அத்தாவோட வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் இங்கதான் இருக்கா. ஆனா புள்ள படுத்த படுக்க 2-3 நாட்களா நம்ம ஹீரோ தான் அவளை கண்ணுங்கிறதுமா கவனிச்சுக்கிறான். சடனா ஒரு நாள் கண்ண முழிச்சவ, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு 2 வார்த்தை கேட்பான்னு பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அம்மா நீ யாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு கேப்பா. அப்படின்னா ஹீரோயின் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட எல்லாத்தையுமே மறந்துட்டா. இதுக்கப்புறம் ஹீரோயின் ஒன்னா சேர்ந்த ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்கிறத இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.